நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே உயர்றதுக்கு உங்கள் முகத்தில் எவ்வளோ பருவம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்களோட பருவ வயசில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை போட்டு உழைச்சிருக்கீங்க, எப்படி டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்கே தவிர. ஸோ இந்த வீடியோ பிம்பிள்ஸ் நிறையா இருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். அண்ட் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயின் இன்டென்ஷனில் எடுக்கிற ஒரு வீடியோ. உங்ககிட்ட யாராச்சும் வந்து டீனேஜ்க்கு அப்புறம் வந்து பிம்பிள்ஸ் வராது, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 21, 22 அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா நானே லைவ் எக்ஸாம்பிள். ஈவன் ஆஃப்டர் 27, 28 எனக்கு இன்னமும் வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்போ நீங்கள் உங்கள் பாடியை உங்கள் ஸ்கின்னை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலையோ அப்போ எல்லாமே உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் எப்போ பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா when I was studying 10th standard. 10th standard 16 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க பிம்பிள்ஸ் வந்து குத்தி விட்டால் சரியாயிரும், பிம்பிள்ஸ் வந்து பிதுக்கி விட்டால் சரியாயிரும், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் பரவாது அப்படின்லாம். யார் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க சொன்னது எல்லாத்தையுமே வந்து அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ அந்த வயசில் வரும் பிம்பிள்ஸ், அது இப்படி பண்ணிங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே நான் பிம்பிள்ஸை குத்தி விடுறது, பாப் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு ஃபேஸில் நிறைய ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா, ஆக்னி ஸ்கார்ஸ் எப்படி ப்ரோ சரி பண்ணுறது அப்படின்னு. அது சரி பண்ண முடிஞ்சால் நான் சரி பண்ணியிருக்க மாட்டேன்னா. எனக்கு நிறைய ஆக்னி ஸ்கார்ஸ் இப்போ இருக்குது. அதுக்கான காரணம் எனக்கு வர பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே 16 வயசுலேருந்தே நான் வந்து குத்தி விட ஆரம்பிக்கிறது, அந்த சீலை வெளியெடுக்க ட்ரை பண்ணுறது, இப்படியே பண்ணி மார்க்கெட்டில் இருக்க எல்லா க்ரீமையும் ட்ரை பண்ணுறது, டிவியில் ஒரு ஆடு ஒரு ஃபேஸ் வாஷ் பார்த்தா அந்த ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணுறது, இல்லை நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறது. ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது பிம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக ஃபேஸை வாஷ் பண்ணலனா வரும், ஒழுங்காக தண்ணி குடிக்கலனா வரும், ஒழுங்காக தூங்கலைனா வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா வரும், ஆயிலி ஃபுட் ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்டிங்கன்னா வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்போது வந்து தெரியாது. ஸோ நீங்களும் ஏன் பிம்பிள்ஸ் வருதுன்ற ரீசனே தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபேஸை ஒழுங்காக ப்ராப்பராக டெய்லி மார்னிங் அண்ட் நைட் வந்து ஒரு நல்ல மைல்டான ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட், ஒரு நாளைக்கு மினிமம் 8 glasses ஆஃப் வாட்டர் குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கும் போது தான் உங்கள் பாடி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப நல்லது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆயிலி ஃபுட் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது. எந்த அளவுக்கு அதிகமாக மசாலா இருக்க, காரம் இருக்க, இல்லை அவுட் சைட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின்னோட சீபம் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபேஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆயில் வந்து ரொம்பவே அதிகமாகிடும். உங்கள் ஃபேஸில் எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ஆயில் போய் உங்கள் ஃபேஸை அந்த போர்ஸை கிளாக் பண்ணிவிடும், அடைச்சிரும். அந்த ஆயிலே வந்து ஃபில் பண்ணிவிடும். சரிங்களா? அதை நீங்கள் ப்ராப்பராக அடிக்கடி வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி வாஷ் பண்ணல அப்படின்னா அந்த ஆயிலே போய் அந்த போர்ஸை ஃபில் பண்ணி, அது போக ஒழுங்காக ஃபேஸ் வாஷ் பண்ணாதனால பாக்டீரியாஸ், டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அந்த போர்ஸ்குள்ளே போய் தங்கி அதை வந்து அந்த ஆயில் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வருது. ஸோ இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃபேஸில் நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நிறையா ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்க, நிறையா ஸ்பைஸியாக சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வரும். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நிறையா ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா அப்பயும் உங்கள் பாடியில் நிறையா ஹார்மோன் இம்பேலன்சஸ்லாம் நடக்கும். அதுவும் எஸ்பெஷலி டீனேஜ் டைமில் பயங்கரமாக ஹார்மோன் இம்பேலன்சஸ் பாடியில் நடக்கிறதுனால உங்கள் ஃபேஸில் சீபமோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிடும். அந்த ஆயில் வந்து இன்னும் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனாலையும் ஆயில் வந்து போர்ஸை கிளாக் பண்ணி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஸ்லீப். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கிட்டு காலைல 10 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்ப்பா, 8 மணி நேரம் நான் தூங்கிட்டேன், 10 மணி நேரம் நான் தூங்கிட்டேன்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலி தப்பு. உங்கள் பாடிக்குன்னு ஒரு ரெஸ்டிங் டைம் இருக்குது. அந்த டைமில் பாடி கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் அந்த டைமில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாச்சும் தூங்காமல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பயங்கரமாக ஹார்மோன் இம்பேலன்சஸ் பாடியில் நடக்குங்க. ப்ராப்பராக டைஜஷன் நடக்காது. ஏன்னா நைட்டில் தான் உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்து அந்த வயிறில் எல்லாம் சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் செய்யும். ஸோ தட் காலில் நம்ம ஃப்ரீயாக வந்து வெளியே போக முடியும். புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சொல்கிறீங்களே, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஏன் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1:40 AM. ஸோ நைட்டு 1:40 AMக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்படி இருந்தேன், ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக தண்ணி குடிக்கல, ஒழுங்காக ஃபேஸ் வாஷ் பண்ணல, எதுவுமே நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதப்போ எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பிம்பிள்ஸ் வரதான் செய்யும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ் வந்ததுனால தான், நான் இவ்வளோ விஷயங்களை ட்ரை பண்ணதுனால தான், இவ்வளோ க்ரீமை ட்ரை பண்ணதுனால தான் என்னால் இந்த மாதிரி யூடியூப் சேனலே வந்து ரன் பண்ண முடியுது. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லையா என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே. இது எல்லாமே எனக்கு பிம்பிள்ஸ் வந்ததுனால தான். நான் ரெகுலராக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்படி, இந்த ப்ராடக்ட்ஸ்
ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இது ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகும், இது ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஸோ அப்படி இப்படின்னு இவ்வளோ ப்ராடக்ட்ஸை நான் வாங்கி அடுக்கி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் பர்சனலி யூஸ் பண்ணதில் ஆயிலி ஸ்கின்னுக்கு அண்ட் பிம்பிள்ஸ்க்கு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் பர்சனலி யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் அண்ட் அதே மாதிரி ஒரு சில பிம்பிள் க்ரீம்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க க்ரீம்ஸும் வந்து கீழே சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். பட் அது யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பட் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷை நீங்களும் யூஸ் பண்ணலாம். நிஜமாக நல்லா தான் இருக்கும். பட் நான் சொல்கிற மெத்தட்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல், ஒழுங்காக தண்ணி குடிக்காமல், ஒழுங்காக தூங்காமல், ஒழுங்காக சாப்பிடாமல், நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணாலோ கண்டிப்பாக இந்த ரிசல்ட் இருக்க போகிறது இல்லை. அதுக்கு நான் தான் லைவ் எக்ஸாம்பிள். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் பயங்கரமாக இருக்குது, கொச்சன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை விட்டு விலகியும் போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையா உங்கள் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக போங்க வெளியே. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிம்பிள்ஸ் நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஸோ அதனால் ஒரு சப்ப மேட்ரு பிம்பிள்ஸ்க்காகலாம் வந்துட்டு நீங்கள் இதை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது எல்லாருக்குமே வர்றது தாங்க. வேர்ல்டு பாப்புலேஷனில் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த ஓவர் கம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பிம்பிள்ஸை ஒரு பெரிய மேட்டராக எடுத்து வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. வருத்தப்படுறதுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்தது வந்து ஒரு குறையாக வந்து பார்க்காதீங்க. இப்போது எனக்கு இருக்க பிம்பிள்ஸை நான் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிம்பிள்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. நான் ஓரளவுக்கு கண்ட்ரோலும் பண்ணிவிடுவேன். ஸோ நான் எப்படி என் பிம்பிள்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறணும். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. நான் சொன்ன மெத்தட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வாஷையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ லைஃப்பில் பார்க்க வேண்டியது இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இப்போ தான் டீனேஜில் இருப்பீங்க, பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகிடாதீங்க. எனக்கு பர்சனலி பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருந்த அந்த வழியை நானும் அனுபவிச்சிருப்பேன் இல்லையா என் லைஃப்பில். ஸோ அதை வச்சு தான் என்னால் உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே உயர்றதுக்கு உங்கள் முகத்தில் எவ்வளோ பருவம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்களோட பருவ வயசில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை போட்டு உழைச்சிருக்கீங்க, எப்படி டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்கே தவிர. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadik. Stay strong, stay positive.